வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் டேஸ்டான மசால் தோசை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான மசால் தோசை இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மசால் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரித்து 4 பச்சை மிளகா 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு லைட்டாக வதக்கி, நான் இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு லேசாக வதக்கணும். ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணக்கூடாது. லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு லைட்டாக கிண்டி விட்டு, நான் இப்போ 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், இந்த மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றணும். ஒரு தோசைக்கெல்லாம் லேசாக எண்ணெய் பூசிட்டு இது மாதிரி தோசையை ஊற்றி லேசாக எண்ணெய் தெளித்து விடணும். தெளித்து விட்டு மேல்புறம் கொஞ்சம் பாதி வெந்து வந்ததும் தோசைக்கல்லில் அந்த எண்ணெயை தோசை பூரா பூசி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி ஒரு அரை நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் தோசையை. அரை நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணால் தோசை நல்லா வெந்திருக்கும், செவந்தும் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் கொஞ்சம் போட்டு ஒரு பக்கமாக போட்டு பரப்பி விடணும். இந்த மாதிரி பரப்பி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விடணும். இப்போ தோசையை மடிக்கணும். அவ்வளோதான், இதோ சூப்பரான மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.